ரோமோ தமிழ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சிறகடிக்க ஆசை சீரியல நம்ம எதிர்பார்த்த மாதிரியே மனோஜ் வசமாக மாட்டிக்கிட்டாரு. ஆமாங்க, முத்து வீடியோ ஆதாரத்தோட மனோஜ் தான் திட்டன்றதை நிரூபிக்க போறாரு. இதுக்கப்புறம் விஜயாவுக்கும் மனோஜுக்கும் மரணடி காத்துட்ருக்கு. அது எல்லாத்த பற்றியும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, முத்து மீனா ஸ்ருதியை வச்சு நைஸாக மனோஜிட்ட விசாரிக்கிறாங்க. நீங்கள் வாங்கின கவரிங் நகையை பற்றி ஃபீட்பேக் சொல்லுங்கன்னு கேட்பாங்க. ஆனால் மனோஜ் உஷாராயிராது. இங்கே பாருங்க, நான் எந்த நகையுமே வாங்கல, சும்மா எனக்கு கால் பண்ணிலாம் தொந்தரவு பண்ணாதீங்க, என்னை ஏமாற்றி பணத்தை பிடுங்க பார்க்குறீங்களா, ஒழுங்கா ஃபோனை கட் பண்ணுங்க, இல்லைன்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு போனை கட் பண்ணிடுவாரு. அதெல்லாம் பார்த்து முத்துக்கு சந்தேகம் இன்னும் அதிகமாக தான் செய்யுது. லாஸ்டா முத்துக்கு ஒரு ஐடியா வரும். விஜயா எது பண்ணாலும் கண்டிப்பா அது பார்வதிக்கு தெரிஞ்சிருக்கும், பார்வதிட்ட போய் விசாரிச்சோம்னா ஏதாவது உண்மை வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாரு. அதுக்காக மீனாவை கூட்டிட்டு பார்வதியை யதார்த்தமா பாக்குற மாதிரி போய் பார்ப்பாரு. நைஸா பார்வதிட்ட விசாரிக்கவும் செய்யறாரு. பார்வதியும் கிட்டத்தட்ட உண்மையை வளர ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா கரெக்டான டயத்துல விஜயா வந்து பார்வதியை தடுத்துறாங்க. முத்துக்கு செம்ம கடுப்பாகுது. நினைச்சதை நடக்கலன்னு வெறுப்பா அங்கிருந்து கிளம்புறாரு. கடைசியா நடக்குதுன்னா, செல்வம் வந்து முத்துக்கு கால் பண்ணுவாரு. டே முத்து, வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு சொன்னேன்ல, இப்ப எங்க ஏரியால ஒரு புது கடை ஓபன் பண்ணிருக்காங்கடா, விலையெல்லாம் ரொம்ப கம்மியா தராங்களாம், நீ வந்து ஒரு நல்ல ஃப்ரிட்ஜா பார்த்து வாங்கி தடான்னு சொல்றாரு. ஆனா முத்து ஆரம்பத்துல முடியாதுன்னு தான் சொல்லுவாரு. இங்க நானே ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கேன், என்னால வர முடியாதுன்னு சொல்றாரு. ஆனா மீனா வந்து முத்த சமாதானம் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. எங்க செல்வன் என் பாவங்க, உதவின்னு கேட்கறாரு, போய் செய்யுங்க, இந்த பிரச்சனையெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அனுப்பி வைப்பாங்க. அதோட தான் எனக்கு சீரியல முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, முத்துவும் செல்வம் ஃப்ரிட்ஜ் வாங்குறதுக்காக போறாங்க. அந்த கடை யாரோடதுன்னா, மனோஜ் கடையில பொருளை ஏமாத்தி வாங்கிட்டு போயிருப்பாங்களா, அவங்களோட தாங்க. ஆமாங்க, அவங்க இந்த மாதிரி மித்த கடையில பொருளை ஏமாத்தி வாங்கிட்டு வந்து கிடைச்ச விலைக்கு வித்துட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த போலீஸ் கண்டுபிடிச்சு அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஃப்ரிட்ஜ் வாங்க வந்த முத்தையும் செல்வத்தையும் கூட சேர்த்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடறாங்க. இதுக்கப்புறம் நடக்குதுன்னா, போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து மனோஜை கால் பண்ணி தகவல் கொடுக்குறாங்க. உங்களை ஏமாத்தி பொருள் வாங்கின அந்த மோசடி கும்பல் மாட்டிக்கிட்டாங்க, அவங்கள்ட்ட இருந்து நாங்க நிறைய பொருளை பறிமுதல் பண்ணி வச்சிருக்கோம், நீங்க நேர்ல வந்து உங்க பொருள் எதுன்னு பார்த்து எடுத்துட்டு போங்கன்னு சொல்றாங்க. அதை கேட்ட மனோஜுக்கு செம சந்தோஷம். வேகமா போலீஸ் ஸ்டேஷன் வருவாரு. ஆனா அங்க வந்து பார்த்தா அவர் கடை பொருள் எதுவுமே இல்லை. என்னன்னு சொல்லிட்டு அந்த மோசடி கும்பல்கிட்ட விசாரிக்கும் போது ஆல்ரெடி அந்த பொருள் எல்லாம் அவங்க வித்துட்டாங்க. இப்போ மனோஜ் இன்ஸ்பெக்டர்கிட்ட புலம்புறாரு. சார், அந்த பொருட்களோட மதிப்பு 4 லட்சம் சார், அதை சமாளிக்க நான் எவ்வளவு பாடுபட்டேன் தெரியுமா? ஆமாம் சார், நான் ஏமாந்த விஷயம் மட்டும் என் பொண்டாட்டி தெரிஞ்சுன்னா அவ்வளோதான், எனக்கு கொன்றுவா. அதே நேரத்தில் டீலர்ஸ்க்கு 3 லட்ச ரூபா பணம் தர வேண்டி இருந்துச்சு சார், ரொம்ப கஷ்டப்பட்டு வேற ஒரு வழியில் 4 லட்ச ரூபா பணத்தை ரெடி பண்ணி இந்த பிரச்சனையை சமாளிச்சேன்னு சொல்கிறாரு. அதை கேட்ட இன்ஸ்பெக்டர் வந்து, டீலருக்கு 3 லட்சம் தான் தரணும், அப்புறம் ஏன் நீ 4 லட்சம் ரெடி பண்ணன்னு கேட்பாரு. அப்போ மனோஜ் சொல்கிறாரு, நான் ஏமாந்த விஷயம் என் பொண்டாட்டி தெரியக்கூடாதுன்றதுக்காக இந்த பொருளெல்லாம் நான் வித்துட்டேன்னு அவள்கிட்ட போய் சொன்னேன், என் பொண்டாட்டி வேற கணக்கேப்பா, அதான் இந்த 1 லட்சம் லாபம்னு சொல்லி சமாளிச்சேன்றாரு. இது எல்லாத்தையுமே நம்ம முத்து வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. கடைசியாக நடக்கும்னா, மனோஜ் வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட கெஞ்சுவாரு. சார், எப்படியாவது 4 லட்சத்தை இவங்கள்ட்ட இருந்து வாங்கி தாங்க சார் சொல்லி கெஞ்சுவாரு. இன்ஸ்பெக்டர் அதை செய்யலாம். மனோஜ் அங்கேருந்து கிளம்பிடுவாரு. அதுக்கப்புறம் நடக்கும்னா, முத்துக்கு இந்த கும்பலுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, இவங்க பொருள் வாங்குறதுக்கு தான் அங்கே வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னே இன்ஸ்பெக்டர் வந்து முத்தையும் செல்வத்தையும் ரிலீஸ் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் முத்து நேராக வீட்டுக்கு தான் வருவாரு. திரும்பவும் மனோஜுக்கு காப்பு வைக்கிற ஒரு குறும்படத்தை வீட்டில் இருக்க எல்லாருக்குமே போட்டு காட்டுறாரு. ஆமாங்க, முத்து வீட்டில் இருக்க எல்லாருமே கூப்பிடுறாரு. ரோஹிணியை பார்த்து, பாலரம்மா, அன்னைக்கு ஏதோ உன் புருஷன் 1 லட்ச ரூபா சம்பாதிச்சிட்டாருன்னு ஆகா ஓகன்னு பில்டப் பண்ணல, அவன் எப்படி சம்பாதிச்சான்ற லட்சணத்தை இப்போ நான் அவனுக்கு காட்டுறேன்னு சொல்லிட்டு டிவியில் அந்த வீடியோவை ப்ளே பண்ணுறாரு. மனோஜ் போலீஸ் ஸ்டேஷனில் பேசின எல்லா விஷயமும் அதில் வருது. அதை பார்த்தா ரோஹிணிக்கு பயங்கர ஷாக் ஆகுது. எல்லாருமே அதிர்ச்சியாக தான் இருப்பாங்க. மனோஜும் விஜயாவும் மட்டும் மாட்டிக்கிட்டோன்ற பயத்தில் இருக்காங்க. கடைசியாக முத்து சொல்கிறாரு, அப்பா அவன் கடையில் 4 லட்ச ரூபா போல ஏமாந்துருக்கான்ப்பா, அதுக்கப்புறம் அந்த கடனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வீட்டுக்கு வந்து மீனாவோட நகையை திருடி கொண்டு போய் வித்துட்டான், அதுக்கப்புறம் அதே மாதிரி கவரிங் நகையை வாங்கிட்டு வந்து மாற்றி வச்சுட்டான், இவ்வளோத்தையும் பண்ணிட்டு இப்போ ஒன்றுமே தெரியாத மாதிரி மீனா மேலேயும் மீனா குடும்பம் மேலேயும் பழிய போட்டுட்டு இருக்கான், எவ்வளோ திமுருக்குன்னு சொல்லிட்டு மனோஜை போட்டு அடித்து வெளுக்கிறாரு. எல்லாருக்கும் மனோஜ் தான் திருடன்ற விஷயம் தெரிஞ்சு போகுது. இதுக்கப்புறம் மனோஜ் அவர் மட்டும் பழியை ஏற்றுக்க போறாரா, இல்லை விஜயாவும் சேர்த்து மாட்டி விட போறாரான்னு தெரியல. ஆமாங்க, மனோஜ் சொல்லலாம், இந்த விஷயத்த ஒன்று நான் தனியாக பண்ணல, எனக்கு நகையை கொடுத்தது அம்மா தான்ற மாதிரி போட்டு விட்டுருவாரு. ஒருவேளை விஜயாவும் மாட்டினாங்கன்னா எல்லாரும் முன்னாடி நல்லா அசிங்கப்படுவாங்க. அண்ணாமலையெல்லாம் நல்லா கழுவி ஊற்றுவாரு. இந்த மாதிரி சீன்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இதெல்லாம் பற்றி உங்கள் கருத்தை நான் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.